இயேசு கிறிஸ்துவுக்கு மொத்தம் 12 சீஷர்கள் இல்லையா? அந்த சீஷர்களை தெரிந்தெடுப்பதில் ஒரு ஆழமான விஷயம் இருக்குது. இந்த 12 பேரை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி ஏராளமான பேர் இயேசு கிறிஸ்துவ ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து ஒண்ணு சொன்னார். "அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். எனவே அறுவடைக்கு வேலையாட்களை அனுப்பும்படி எஜமானனிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள்" என்று ஜெபிக்க சொன்னார். அப்போ டெஃபினட்டா எல்லாரும் ஜெபிச்சிருப்பாங்க. இந்த ஜெபத்திற்கு பின்பதாக தான் இயேசு கிறிஸ்து இந்த 12 பேரை செலக்ட் பண்றார். அதுவும் அத்தனை பேர் இருக்கும் பொழுது இந்த 12 பேரை மட்டும் செலக்ட் பண்ணும் பொழுது அவர் சொல்லுகிறார், தமக்கு சித்தமான இந்த 12 பேரை மட்டும் தெரிந்து கொண்டு தம்மோடு கூட இருக்கவும் அவர்களை அப்போஸ்தலர்களாக்கவும் அவர்களை தெரிந்து கொண்டார். ஏன் இந்த 12 பேர் மட்டும்? ஏன் மற்றவங்கலாம் இல்ல? இந்த கேள்விக்கு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும்னா, பழைய ஏற்பாட்டின் நாட்கள்ல ஒரு காரியம் நடந்துச்சு. ஏசாயா என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அவனுடைய காலத்துல கர்த்தர் ஏசாயாவினிடத்தில் ஒரு ஏக்கத்தோடு ஒரு கேள்வி கேட்டார். யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான் என்ற கேட்ட அந்த கேள்விக்கு ஏசாயா ஒரு பதில் சொன்னார். அடியேன் இருக்கிறேன் ஐயா, என்னை அனுப்பும். இந்த அர்ப்பணிப்பை ஆண்டவர் பார்த்து அவனை யூதேயா தேசத்திலே ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக மாற்றினார். இஸ்ரவேலுக்கு அடையாளமாக அவனை வைத்தார். அப்போ அர்ப்பணிக்கிறவனை கர்த்தர் தன்னுடைய வேலைக்காக தெரிந்து கொள்கிறார். இதை வைத்து கவனித்து பார்க்கும் பொழுது அங்க இருக்கிற மற்ற எல்லா பேரும் இப்படியாய் ஜெபித்திருப்பார்கள். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். எனவே அறுவடைக்கு வேலையாட்களை அனுப்புங்கப்பா அப்படின்னு எல்லாரும் ஜெபிச்சிருப்பாங்க. ஆனா அந்த 12 பேர் மட்டும் அறுவடை மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், இந்த அறுவடைக்கு நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று அர்ப்பணித்திருப்பார்கள். இந்த அர்ப்பணிப்பை பார்த்துதான் ஆண்டவர் அந்த 12 பேரை செலக்ட் பண்ணார். இன்னைக்கு அநேகம் பேர் நாம் ஜெபிக்கிறோம், ஆனால் அர்ப்பணிக்கிறதில்லை. இன்றைக்கு அர்ப்பணியுங்கள், ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார்.